யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எம்ஜிஆர் திரைப்படங்களில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் வரும். எம்ஜிஆர்னா இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறது தான். அதுதான் பிற்காலத்தில் ரஜினிகாந்த் படங்கள்லேருந்து கமலஹாசன் படங்கள்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தரித்திரங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். எம்ஜிஆர் படங்களில் என்ன சீன் இருக்கோ அப்படிங்கிறத சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் கூட சொல்லக்கூடிய அளவிற்கு தான் காட்சி அமைப்புகள் இருக்கும். ஏன்னா முதல்ல படம் எடுத்த உடனே டைட்டிலில் அப்படியே மனிதர்களுக்கு ஒரு வீரம் வருவதற்கு அளவுக்கு உண்டான ஒரு பாடல் வரிகளோடு ஒரு படம் ஓப்பன் ஆகும். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த தத்துவார்த்த வரிகள் எல்லாம் முடிந்த பிறகு அடுத்த சீன் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெண் காட்டுக்குள்ளே இருக்கலாம், நகரத்துக்குள்ளே இருக்கலாம், யாரோ ஒருவனால் அவமானப்படுத்தப்பட்டு, இல்லை என்றால் அசிங்கப்படுத்தப்பட்டு, இல்லை என்றால் அந்த பெண் மானபங்கப்படுத்தப்படக்கூடிய சூழலில் தப்பிச்சு ஓடு வருகிற மாதிரி ஒரு காட்சி அமைப்புகள் எல்லாமே இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, இப்போ எம்ஜிஆர் வந்துடுவாரடா அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு இடத்துலேருந்து எம்ஜிஆர் அந்த பெண்ணை காப்பாற்றி கொண்டு போய் பாதுகாப்பாக ஒப்படைப்பார் அப்படின்னு. இதன் மூலமாக நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி என்று என்னவென்று சொன்னால், நீ நாயகனாக அறியப்பட்டவன், மக்களுக்கான தேவையான இடத்தில் நீ இருக்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். அது மட்டும் விஷயம் அல்ல, நல்லவனாகவும் நீ இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் தன்னுடைய ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு பாடலிலும் அந்த காட்சி வச்சிருப்பார். சரி, இப்போ எதுக்கு பீடிகை போடுகிறீர்கள்? ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தான் திரைப்படங்களில் அவர் வைக்கிறார். அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒருத்தனுக்கு ஒரு புத்தகம் எழுதுகிறவர்கள் அந்த புத்தகத்தில் எழுதுவாங்க. கவிதை எழுதுபவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை, இந்த சமூகத்திற்கு தேவையானதை கவிதையில் தெரிப்பார்கள். அவங்க பச்சை படுகொலை பண்ண பழகடா என்று சொன்ன பாரதிதாசன், பச்சை படுகொலை பண்ண பழகடா, பாரதிதாசன் சொல்கிற வார்த்தை தான் இது. அதே மாதிரி பாரதியார் சொல்லக்கூடிய தனி ஒருவனுக்கு உணவில்லை என்று சொன்னால் ஜகத்தினையே அழியடாங்கிற மாதிரி, தன் இனத்திற்கு ஒரு கேடு வருகிற பொழுது பச்சை படுகொலை பண்ண சொன்ன பாரதிதாசனும், சோத்துக்கு இல்லைன்னா உலகத்தை தீய வச்சு எரின்னு சொல்லக்கூடிய பாரதியாரையும் நான் ஏற்றுக்கிடவே மாட்டேன். நான் பாரதிதாசன் பக்கம்தான், கை ரெண்டையும் தூக்குவேன். பாரதியாரை போல் சுதந்திரத்திற்காக வேண்டும் என்று மாநிலம் விட்டு மாநிலம் தாவியவன் பாற்ற கருத்துக்கு நான் உடன்பட மாட்டேன். அதுங்கிறது பெரிய அளவில் எம்ஜிஆர் அவர்கள் பாரதியெல்லாம் எடுத்துக்கிட மாட்டார். பாரதிதாசனை உயிர் மூச்சாக கொண்டிருப்பார். அது ரொம்ப முக்கியமானது. சரி, கருத்து தாண்டி போயிடும் வச்சிருந்தோம். இப்போது அந்த எம்ஜிஆர் திரைப்படங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் சமூகத்திற்கு தேவையான ஒரு கருத்தை இருப்பதைப் போல அவருக்கு ஒரு காட்சி நடக்கும். அவர் ஒரு ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா குழந்தைகளோடு, 2 குழந்தைகளோடு அந்த அம்மா எம்ஜிஆரை எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, பார்ப்பதற்காக காத்திருக்க கூட்டம்னு நினைக்கிறாங்க. அப்போ தடுத்து கொடும்போது ஃபில்டரேஷனை பார்க்கும்போது ஒரு குடும்பம் ஃபேமிலி இருக்க பார்த்த உடனே அந்த பெண்ணை வர சொல்லுங்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. என்னவன்னா, அது கை குழந்தையோடு என் கணவர் அப்படி ஒன்றும் யோக்கியமானவர் அல்ல, அது சொல்லிடுது முதலே. குடித்தே அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு உத்தரவாதம் இல்லாத குடும்பத்தில் என் தாய் தந்தையர் என்னை கட்டி வச்சுட்டாங்க. அவர் வனத்துறையில் வேலை பார்க்கிறவர், வன இலாக்கா அதிகாரத்துறையிலிருந்து வேலை பார்க்குறவர். அவருக்கு வீட்டுக்கு கஞ்சிக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை அறிந்து ஒரு நாள் ஆன் டியூட்டியில் போகும்போது யானை மிதித்து இறந்து விட்டாருங்கிறது தான் செய்தி. இது எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாங்க, யானை மிதித்து இறந்து விட்டார் அப்படின்னு. இப்போ ரிப்போர்ட் என்ன செய்தி சொல்லுது அப்படின்னு கேட்டால், இவர் குடிச்சிட்டு யானை மிதித்து இறந்துட்டார், ஆன் டியூட்டி டைம் இல்லாத அப்படிங்கிறதா செய்தி வருது. இப்போ ஒரு பெண் என்ன செய்ய முடியும்? இப்போ ஒன்றும் வேண்டாங்க, இப்போ நம்மளே இருக்கோம். இன்னைக்கு ஒரு A4 ஒரு மனு எழுதி கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் ஒரு வகுப்பு விடுமுறைக்கு ஒரு கடிதம் எழுதணுன்னா கூட அது தேவைப்படுது. ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு சொல்லி எல்லாருக்கும் மனசில் இருக்கும். வேறு வரியிலே அடுத்த வரி என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் நீ தாலுகா ஆஃபீஸுக்குள்ளே ஒரு VAOட்ட ஒரு RI கிட்ட போய் ஒரு நினைத்ததை ஒரு எழுத்து மூலமாக செய்யக்கூடாத நேரத்தில் இன்றைக்கி காலத்தில் இருக்கும்போது அன்னைக்கு என்ன செஞ்சுருப்பாங்க?
என்ன நடந்திருக்கோம் கற்பனை பண்ணி பாருங்க. இன்றைக்கி அரசு ஊழியர்களில் ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ பணம் கட்ட வேண்டியிருக்குங்கிற சூழ்நிலை. ஒரு ஏழை தாய் குழந்தைகளோடு கஷ்டப்படுற என்ன செய்வான்? அதை நினச்சி தான் சொல்கிறாரு. அன்னைக்கு காங்கிரஸ் மந்திரி சபையில் இருக்கக்கூடியது எம்ஜிஆர் அவர்கள் கையில் ஆட்சியோ, திராவிட இயக்கத்தின் கையில் ஆட்சியோ, பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகவோ, கருணாநிதி முதலமைச்சராகவோ இல்லை, காங்கிரஸ் முதலமைச்சர். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு கேட்டால், இந்த கம்ப்ளைண்ட் உள்ளே கொண்டு போகுது இல்லையா, அந்த அதிகாரி திராவிட இயக்கத்தின் ஆதரவாளர்கள் என்று சொல்வது எம்ஜிஆர் ரசிகராக இருக்கிறார். இந்த சம்பவம் நடக்கிற ஆண்டு 1963. 63 நடக்கும் இந்த சம்பவம். இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போன உடனே இந்த அம்மாவுக்கு உண்டான செலவுகள் அனைத்தையும் நான் இப்போ கொடுத்துட்றேன், படிப்புக்கு குழந்தைகளுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான செலவு நான் கொடுத்துட்றேன். ஆனால் ஒரு அரசு என்ன செய்ய வேண்டுமோ அந்த அரசு செய்யக்கூடிய கடமையை நின்று பேசுவதற்கு சட்டதிட்டங்களில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு உங்களால் செய்ய முடிஞ்ச உதவி செய்யணும். நான் இன்னொரு திராவிட இயக்கத்தின் பேரறிஞர் அண்ணாவின் குடன் இருந்து நான் அரசியல் செய்கிறவன். நம்ம சொல்கிறதுனால அந்த திட்டம் தடைபட்டு இந்த பெண்ணிற்கு கிடைக்கக்கூடிய நீதி கிடைக்காமல் போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த அதிகாரி எம்ஜிஆரின் ரசிகராக இருந்த காரணத்தினால் அது என்ன சொல்கிறாங்கன்னா, உடனடியாக நான் பண்ணுறேன் சார், இது எம்ஜிஆருக்கு நான் செய்கின்ற நன்றி, எம்ஜிஆருக்கு நான் செய்கின்ற சேவை, எம்ஜிஆர் மக்கள் பணிக்கு முன்னெடுக்கக்கூடிய காரியங்களுக்கு நானும் ஒரு வகையில் துணை நிற்பதற்கு காரணமாக இருக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிடறேன்னு சொல்லிட்டார். இது எம்ஜிஆருக்கு உண்டான. இப்போ இந்த செய்தி போகுது. இந்த செய்தி போன உடனே எல்லா வேலைகளையும் நடைபெற்று முடிந்த பிறகு ஒரு நாள் அந்த ஒரு அதிகாரி ஒரு மூவ் பண்ணுறதுக்கும் ஒரு சாதாரண குடும்பம் ஒன்று மூவ் பண்ணுறதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? இப்போ போய் அந்த துறையின் மூலமாக ஒரு வீடு, வனத்துறை அதிகாரிக்கு இருக்குது இல்லையா, அந்த வனத்துறை அதிகாரிக்கு பார்த்துருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வீடு, அந்த வீடு போக என்ன செஞ்சிட்டாங்கன்னா 27,000 ரூபா பணம். 63 நீங்கள் நல்லா நினச்சிக்கணும், இந்த 27,000 ரூபா பணம்ங்கிறது இன்றைய மதிப்புக்கு ஒரு 1000ங்கிறது 1,00,000த்தையும் தாண்டி மதிப்பு இருக்கக்கூடிய. எங்கள் வீட்டிலலாம் பத்திரங்கள் இருக்குது, அணாக்கணக்கில் இருக்கக்கூடிய பத்திரங்கள் எங்கள் வீடுகளில் இவ்வளோ கெட்டாக கிடக்கும், தலையணை மாதிரி முடித்து வச்சு கட்டெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, பத்திரத்தோட பணத்தோட மதிப்பு பத்திரத்தில் அணாக்கணக்கில் இருக்கும். அப்போவே 27,000 ரூபாய் பணத்தை கொடுத்து பணம் வாங்கி அந்த பெண்ணுக்கு கொண்டு வரக்கூடிய சூழல் தெரிஞ்ச உடனே அந்த அதிகாரி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாங்க. எம்ஜிஆர் அவர்களிடம் இந்த செய்தி போய் சேருது. யாரோ ஒரு பெண், இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, அந்த பெண்ணால் இவருக்கு ஏதாவது நடக்கப் போவதும் அல்ல. அன்னைக்கு இவர் அரசியல் இயக்கத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய அளவில் எம்ஜிஆர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்று அண்ணாவே நம்பாத காலகட்டம். திரைத்துறையில் மட்டுமே நடித்து கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு காட்சிகளாகவும் தேர்தல்களிலும் பங்கெடுக்கக்கூடிய எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள் பக்கம் அவர் நிற்கவில்லை. சினிமாவில் முதல் காட்சியில் நடிக்கக்கூடிய ஒரு பெண்ணை காப்பாற்றுவதை போல் நடிப்பது போல் அவர் நடிக்கவில்லை. அந்த பெண்ணால் எம்ஜிஆருக்கு எதுவும் நடக்கப் போவதில்லை. அந்த பெண் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க போவதும் இல்லை. நான் ஒரு 2 காணொலிக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருந்தேன்ல, திண்டுக்கல் எலெக்ஷனில் மாயத்தேவர் எலெக்ஷனில் நிற்கும்போது ஏதோ ஒரு பெண் அடிபட்டு செத்து போனாலே ஒரு இளவட்டமாக இருக்கக்கூடிய கை குழந்தையோடு இறந்து போன செய்தியை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணி பாருங்கள், தெரியும். எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு அன்னை தெரசா அவர்களை கூட்டிக் கொண்டு கொடைக்கானலில் யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணி திண்டுக்கல்லில் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஊரைச் சேர்ந்த ஒருவன்தான் எனக்காக இறந்தவன். அந்த குடும்பம் இன்னைக்கு என்ன இருக்கோ, அந்த குடும்பம் இன்னைக்கு என்ன படுதோ, கலெக்டர் யார் எதிர கலெக்டர் இருக்கிறாங்க, அந்த அம்மா தான் இருக்காங்க, அந்த உயிரோடு தானே இருக்காங்க அந்த கலெக்டர் அம்மா. கலெக்டர், உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் அரசு மூலமாக மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக செய்ய முடிஞ்சால் ஏதாச்சும் செய்யணும்னா செய்யுங்க அப்படின்ட்டு அந்த செய்தியை நான் தனியாக போட்டிருக்கிறேன்ல, 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன். ஏதோ புதுசாக சொல்கிறாங்க போலன்னு சொல்லிவிட்டு அந்த கலெக்டர் எல்லாமே நினச்சி பார்த்தா நன்றி சொல்ல வந்திருக்கும் போது கடைசி நடந்தக்கூடிய அதிர்ச்சியான செய்தியை கேட்டு அந்த கலெக்டரே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க.
ஏன்னா எம்ஜிஆர் அந்த மாதம் வரைக்கும் உதவி செஞ்சு கொடுத்தா இருக்கார். இன்னும் 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 ஏதாவது அரசின் நலத்திட்டங்கள் இருக்கும்போது நம்ம செய்ய முடியுமா? ஒரு கணவனை இழந்த பெண் இந்த சமூகத்தில் எதையெல்லாம் கடந்து நிலை பெற்று வாழ வேண்டிய சூழல் இருக்கும். நாம் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு நிலைக்காது. அதை நினைக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய பெண்கள் பக்கம் அவர் சினிமாவில் மட்டும் அப்படி கிடையாது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதைத்தான் நான் சொல்கிறேன். எத்தனையோ பேர் எல்லாரும் அரசின் திட்டங்கள் மூலமாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தனிப்பட்ட மனிதன் மூலமாக அவர்களை பாதுகாக்க கடைசி வரைக்கும் பொறுப்பு. இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொன்னால் பெருசாக இருக்கும். இந்த உலக அரசியலிலேயே தலைவர் வைகோ அவர்களுக்காகத்தான் தொடர்ச்சியாக தீக்குளித்து இறக்கக்கூடிய ஒரு காட்சியை இந்த தலைமுறைகள் பார்க்கும். இந்த 2 தலைமுறைகள் பார்க்கும். ஏன் அவர் மீது பேரன்பாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தை நீங்கள் எம்ஜிஆரோடு பார்த்தீங்கன்னா தெரியும். அவருக்காக பணியாற்றியவர்களை, அவர் கரம் பிடித்தவர்களை, அவருக்காக மரணித்தவர்கள் என்று தெரிந்து கொண்டால் அந்த குடும்பத்தை கரை சேர்க்காமல் தூக்காமல் இருக்கும். ஏனெனில் எம்ஜிஆரை உயிரென போற்றி மதிக்கப்பட எதுக்கு தெரியுமா? இலங்கை ஈழப்பிரச்சனைக்கு பிறகு மேதகு அவர்களின் சம்பவத்திற்கு சுட்டிக்காட்டிய பிறகு அன்று பேசுவதை விட்டுவிட்டேன். இன்றைக்கி நானும் அதே கருத்திற்காகத்தான், அதே நிலைப்பாட்டுக்காகத்தான். திராவிட இயக்கம் என்பவர் தனிப்பட்ட சொத்து அல்ல, பல பேர் போட்டு கொடுத்த படியின் மேல்தான் நின்று இன்றைய அரசாங்கமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு எம்ஜிஆரும் காரணமாக இருந்திருக்கிறார். அவரை அரசியலிலும் வரலாற்றிலிருந்தும் நீங்கள் மறைக்க முடியாது, மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மாற்று இயக்கங்களில் பயணிக்கும் இந்த நேரங்களிலும் எம்ஜிஆர் அவர்களுடைய சேவைகளையும் பெருமைகளையும் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறேன். தோழர்களே, நன்றி, வணக்கம் தோழர்.